Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th வந்து 5th chapter analytical geometry. அதில் எக்ஸாம்பிள் 513 தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த வந்து நம்ம பேஸ் பண்ண ஒரு ரோடு இருக்குது, அதில் பிரிட்ஜ் இருக்குது. ஓவர் an irrigation canal have 2 semicircle. பாருங்க, அந்த இது வந்து பிரிட்ஜு, மேலே தான் வெஹிக்கிள் போய்கிட்டு இருக்கோம். அதில் 2 செமி சர்க்கிள் சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் வேன்ஸ். ஈச் வந்து ஸ்பேன் ஆஃப், அதனுடைய அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர். அந்த சப்போர்ட்டிங் பில்லர் வித் வந்து 2 மீட்டர். இது வந்து பில்லர், சப்போர்ட்டுக்கு வந்து பில்லர் இருக்குது, அதனுடைய வித், அதனுடைய அகலம் வந்து 2 மீட்டர். அதே செமி சர்க்கிளுடைய அகலம் வந்து நமக்கு 20 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஈக்குவேஷன், ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த செமி சர்க்கிள். இந்த செமி சர்க்கிளுடைய ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். கணக்கு தான் பெருசாக இருக்கும். 2 செமி சர்க்கிள் இருக்குது. இதுக்கு சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன, இவ்வளவு தான் சாமி, முடிஞ்சு போச்சு. இப்போ இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோ. இது பில்லர் 2 மீட்டரா சாமி. அப்புறம் இதனுடைய இந்த ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள், இதனுடைய அகலம் வந்து 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது 10, இது சென்ட்ரு, இது 10, இது 10. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோ, ரேடியஸ் வந்து 10 மீட்டர் தான், ஆனால் சென்ட்ரு வந்து ஆரிஜின்லேருந்து எடுக்கணும். இது ஒரு 2, இது ஒரு 10. அப்போ டோட்டலாக 12. அப்போ சென்ட்ரு என்ன வரும், 12,0. ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோ, இது ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோ, இவ்வளவு தான். புரியுதா? இந்த சர்க்கிள் கீழே இருக்கிற இந்த பாட்டம் ரோடு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இந்த வெர்டிக்கல் இது வந்து ஒய் ஆக்சிஸ். அப்போ ஆரிஜின்லேருந்து இந்த சென்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 10 + 2 12, 12,0. ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது, எக்ஸோடைய வேல்யூ தான் இருக்கும், ஒய்யோடைய வேல்யூ 0 ஆகும். அதே மாதிரி ரெண்டாவது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, செமி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அதே 10 தான், ஆனால் சென்டர் பார், ஆரிஜின்லேருந்து பார், இதெல்லாம் கூட்டணும். ஒரு 2வா, 2ஓட 10 கூட்டினா 12, 12ஓட இந்த 10 கூட்டினா 22, 22ஓட 2 கூட்டினா 24, 24ஓட 10 கூட்டினா 34. அப்போ சென்டர் என்ன வரும், 34,0. புரியுதா தங்கம்? ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு சென்டரு 10 + 2 12,0, ரேடியஸ் 10 தான். செகண்ட் சர்க்கிளுக்கு சென்டர் இதிலிருந்து இது வரையும் கூட்டிப்போம், இங்கே வரையும் கூட்டணும். அப்போ 10, 10ஓட 2 கூட்டு 12, 12ஓட 10 கூட்டினா 22, 32, 34. இப்போ புரிஞ்சுதா? சென்டர்லேருந்து ஆரிஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா 34,0. இப்போ பாரு, ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள், அதனுடைய சென்டரு 12,0, இது ஹெச்கேன்னு எடுத்துக்கிறேன், ரேடியஸ்ஸு 10. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த செமி சர்க்கிள் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் சென்டரும் ரேடியஸும் தெரிஞ்சால் இதுதான் நம்ம ஃபார்முலா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக 12 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கேவுக்கு பதிலாக 0 ஹோல் ஸ்கொயர் சாமி ஈக்குவல் டு, புரியுதா தங்கம், ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 10 ஸ்கொயர்டு. அப்போ தேர்ஃபோர் இப்போ எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், 12 ஸ்கொயர் பண்ணால் 144, இதை 3ஐயும் பெருக்கி போட்டிங்கன்னா மைனஸ் 12 2s are 24x. என்ன ஃபார்மேட்டு, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் சாமி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதுதான் எக்ஸை ஸ்கொயர்டு பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 12 ஸ்கொயர்டு பண்ணால் ப்ளஸ் 144 மைனஸ் 2ab. அப்போ 12 24x ப்ளஸ் அதே மாதிரி ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர். அப்புறம் இது 100 ப்ளஸ் 100 இந்தாண்ட வந்தால் மைனஸ் 100. இப்போ இது புரிஞ்சுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளு. இப்போ இதில் கழித்து போட்டுக்கிறேன். 144ல் 100 போச்சுன்னா ப்ளஸ்ஸு பர் ஆர்டர் எழுது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 24x. இதில் இருந்து இதை செப்பரேட் பண்ணால் ப்ளஸ் 44 ஈக்குவல் டு 0. தெரியுதா தங்கம்? அதே மாதிரி செகண்ட் செமி சர்க்கிளில் சென்ட்ரு 34,0, இது ஹெச் கேன்னு எடுத்துக்கோ,
ரேடியஸு ஆர் ஈக்குவல் டு அதே 10 தான். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த செமி சர்க்கிள் அதே ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். புரியுதா தங்கம்? அப்போ எக்ஸு மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக 34 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் கேவுக்கு பதிலாக 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக 10 ஸ்கொயர். புரியுதா ராஜா? அப்போ எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கடுத்து 34 ஸ்கொயர் பண்ணால் 1156, அப்புறம் மைனஸ் 2ab பெருக்கி பாரு 34 2 68 எக்ஸ். இது மூணையும் பெருக்கு 2ab. அப்போ 2 இன்ட்டு 34 68 எக்ஸ் ப்ளஸ் இதுக்கு வந்து ஒய் ஸ்கொயர்டு. இது வந்து உனக்கு 100 ப்ளஸ் 100 இந்தாண்ட வந்தால் மைனஸ் 100 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஆர்டர் எழுதும்போது சாமி எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 68 எக்ஸு. அப்போ 1156ல் 100 போயிடுச்சு அப்படின்னா 1056 ஈக்குவல் டு 0. இவ்வளோ தான் ராஜா. இதில் ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு செமி சர்க்கிளுக்கு சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன, ஈக்குவேஷன் என்ன. செகண்ட் செமி சர்க்கிளுக்கு சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன, ஈக்குவேஷன் என்ன. இவ்வளோ தான். கணக்கு தான் பார்த்தா பெருசாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் சேம் ஃபார்முலா தான். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு ஃபார்முலே தான். புரியுதா தான்? இதை பார்த்தினாவே சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு செமி சர்க்கிளுக்கு சென்டர் இதை பாரு 2yயும் 10yயும் கூட்டிட்டுனா 12,0 ரேடியஸ் 10 தான். செகண்ட் செமி சர்க்கிளுக்கு சென்டர் இதிலிருந்து ஸ்டார்டிங் ஆரிஜின்லேருந்து இது வரையும் கூட்டு. அப்போ 34,0 இதை கூட்டக்கூடாது, சென்டர் வரையும் தான் கூட்டணும். சரிதா? அப்போ ரேடியஸ் வந்து அதே 10 தான். அதே ஃபார்முலா தான் சேம். புரியுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.